ஹாய் கைஸ், நம்ம மெமரி வச்சு எங்கள் அட்டாக் அண்ட் டைட்டில் எபிசோடில் வந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன நான் சம்பவம் நடக்க பண்ணேன். போகுது? ஆனா என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா நான் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். பவரான ஐங்க இவனுங்க. ஸ்டாஃப் ஆபீசர்ஸ் அப். நாம இப்போ ஒரு புது பிளான போட்டாங்க. என்ன நாமளா? ஏரனோட டைட்டன் உருவத்தை மட்டும் நம்பி நம்ம பிளான் போட்டு அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்ப தோணுச்சுன்னு நான் சொன்ன அவ்வளவுதான். நானும் அதை பத்தி தான் ஆனால் யோசிச்சேன். அதான் பெஸ்ட் பிளான். ஆனா அவர் தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம குருவி மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் கழுகு மாதிரி எல்லாத்தையும் பாக்குறாரு. உனக்கு அப்படிதான் தோணுதா? கண்டிப்பா. இல்லனாலும் இந்த பிளான போட்டு நம்ம முன்னேறி எப்படியாவது போயே ஆகணும். என்ன சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம என் மனசுல கமாண்டருக்கு எல்லாமே தெரியும்னு தோணுது. ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு, அதே பெருசு. நமக்கு டைட்டன்ஸ் மட்டும் எதிரிங்க கிடையாது. அலர்ட்டா இருங்க சோல்ஜர்ஸ். மனித இனத்தோட விதியை மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. ராஷ்ட் சிட்டிக்கு போறோமா? அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஹையர் ஆபீசருக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஓட்டையை எப்படி அடிக்க முடியும்? அவர் தானே தெளிவாகிறாரு. இது ஒரு சூசைட் மிஷன் தான். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ரோஸ்வரை காப்பாத்துறது தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். வீணா போனவங்க ராஜாவுக்கு பெருமை சேர்க்கறதுக்கு நம்ம உயிரை விடணுமா? என்னால முடியாது. என்னால திரும்ப போக முடியாது. நம்ம எல்லாரும் சாக போறோம். திரும்ப சாக போறோம். நான் உங்களை மறுபடியும் பாவம் புலம்பாம அமைதியாக முதல்ல அமைதியாரு. கோழ மாதிரி கத்தாத. உன்னால பிரச்சனை வரும்ன்ற மாதிரி இங்க நடிச்சிட்டு இருக்கியா? சார் ப்ளீஸ் நம்மள எல்லாம் நல்லா பாருங்க. மாடுகளை கசாப் கடைக்கு அனுப்புற மாதிரி நம்மள கொல்ல போயிடுறாங்க. உன்ன மாதிரி சுயநலவாதியை அங்க அனுப்புறதுல கொஞ்சம் கூட தப்பே இல்ல. இல்லனா இப்பவே சொல்லு. உன்னை கொன்னுட்டனா இங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் ஒரு பாடமா இருக்கு. டைட்டன்ஸ் என்ன சாப்பிடுறத விட வேற எந்த தண்டனையும் நான் ஒத்துப்பேன். வேற வழி எனக்கு தெரியல. முதல்ல பதட்டப்படாம அமைதியாக. இல்ல என்ன தடுக்காத, என்ன விடு. என்னால இப்படி பயத்தை சாக முடியாது. வார் ஜோன்லயும் இதெல்லாம் நடக்கும் அவன் மாதிரி. சொல்றதை கேட்டீங்களா? ஆனா அவன் சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். அடுத்த பயத்துல யார் இப்படி கத்த போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அட்ராசிட்டி போக எனக்கு விருப்பம் இல்ல. எங்க மறுபடியும் சொல்லு. நான் சும்மா இவகிட்ட பேசிட்டேன் சார். நான் கேக்குறேன்ல. உனக்கே தெரியாம நீ சத்தம் போட்டுட்டு இருக்கன்றது தெரியுதா? சும்மா காமெடி பண்ணுங்க ஐயா. நீ யோசிக்கிற மாதிரி இந்த பிளானை பத்தி இங்க இருக்கிற யாரும் யோசிக்கலன்னு நினைக்கிறியா? நானும் ஒரு பிரச்சனையை பண்ணி இங்க இருந்து வெளியே போக போறேன். வெளியே போக போறேன்னா அப்ப கரெக்டா நீ எங்க போக போற? இங்க பாரு, நான் என்னோட பொண்ணை பார்க்கணும், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் நாம சாகதானே போறோம். ஆனா இப்ப இந்த கல்லை திரும்ப அதெல்லாம் எடுத்துறாதா என்ன? டைட்டன்ஸ் வரதுக்கு முன்னாடி மக்கள் ஜாதி அது எந்த டவுட் எனக்கும் இருக்கு. பார்ப்போம். வேற்றுமையில நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சண்டையில நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை தான் நம்மளால நம்ப முடியாம இருக்கு. இதையத்தான் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி இருக்காரு. மக்கள் இப்படி சிதறி பிரிஞ்சு இருக்கும் போது ஒரு பெரிய எதிரி வந்தாதான் அவங்க எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சேருவாங்கன்னு சொல்லி இருக்காரு. அவர் எதை நினைச்சு சொல்லி இருப்பாருன்னு நீ நினைக்கிற? இத பத்தி நான் இப்பதான் கேள்விப்படுறேன் சார். ஒருவேளை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிப்போம் நினைச்சாரோ என்னவோ சார். பயம். யோசிக்கிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட என்ன மாதிரியே செல்ஃபிஷா யோசிக்கிற. அவர் எதை பத்தி பேசுறோனே தெரியாம பேசியிருக்காருன்றது நல்லாவே புரியுது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா சார்? நம்மளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா சொன்ன. இந்த விஷயத்துக்கு நம்ம சீக்கிரமே ஒரு முடிவை கட்டலன்னு சொன்னா மனித இனத்துக்கு அழிவு அவங்களால தான் நடக்கும். அந்த ஒரு பயத்துல கூட்ட பிரியும் சரி, அதே பயத்துல சேரவும் செய்யும். இது எதிர்பார்த்ததுதான். என்னது என்ன சொல்ல வரா? அந்த பொடி பையன் என்ன ஒழுங்கா வேலை பார்க்க சொல்றான். உங்களுக்கு ஆர்டர் போடுறான் அவன். நடந்துக்கிறான் அப்படின்னா மிகாசாவும் ஆர்மனும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவன் எப்படி கமாண்டர் பிக்சஸோட நடந்து போய்கிட்டு இருக்கான்? கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க. இத நீ குடிச்சு பாக்குறியா? எஸ் சார். என்னது இது? சின்ன பையன் இவன். ஏய், அதுக்குள்ள குடுக்க சரக்கா பட்டப்பாய். என்ன கொலை பண்ண போறீங்க? முன்னாடியே சொல்லிருக்கீங்க. இப்படி பண்றீங்க. என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா?
நல்லா கவனிங்க. லாஸ்ட் சிட்டியோட ரெக்கவரி ஆபரேஷன் பிளான் இதுதான். அதுல முக்கியமான ஸ்டெப் அந்த ஓட்டையை அடைக்கிறது தான். நான் சரியா தான் சொல்றேன். அதுவும் எந்த மெஷினோட ஹெல்ப் இல்லாம அந்த ஓட்டையை அடைக்க போறோம். என்னது? இதுக்கு சாத்தியமே இல்லையே. அதுக்கான மிஷினே நம்ம கிட்ட இல்ல. அந்த வேலையை நிச்சயமா முடிக்கத்தான் இந்த பையன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். இவன் யாருன்னு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். கேடட் ஆரன் ஏகர். என்ன நடக்குதுங்க? இவனை பார்த்து சாதாரணமா இட போடாதீங்க. நாங்க இந்த பையன் மேல நடத்தின சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்னால இந்த பையனுக்கு நிறைய பவர் கிடைச்சிருக்கு. இத கேட்க உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் கேடட் ஆரன் ஏகருக்கு இஷ்டப்பட்ட நேரத்துல டைட்டன் உருவத்தை எடுத்து சக்தியை யூஸ் பண்ண முடியும். இவராவன்னு சொல்லிட்டு இருக்காரு நினைக்கிறேன். யாராவது கமாண்டர் தலையில அடிபட்டுச்சுன்னு சொல்றீங்களா? அவர் சொல்றதுல எந்த அர்த்தமுமே இல்ல. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு அவர் சொல்றத கவனிக்கிறியா? கேட்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற அந்த பெரிய கல்லு உங்களுக்கு தெரியும். கேடட் ஆரன் ஏகர் அந்த பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து இந்த கேட்ல இருக்கிற ஓட்டையை அடைச்சிடுவாரு. அவ்வளவுதான். இப்போ உங்க எல்லாருடைய வேலை என்னன்னா நீங்க ஆரனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாகணும். ஆமா, டைட்டன்னால இவனுக்கு ஆபத்து வராம அப்ப அட்டாக் பண்ணோம். அவங்க கூட சண்டை போட வேணாம்னு சொல்றேன். அவட ஸ்மூத்தா போய் பண்ணிட்டு வந்துறான்னு நினைக்கிறேன். இப்படி மரியாதை இல்லாம உங்களோட பிளான்ல குறுக்கிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்ல வந்த பிளானை மட்டும் சொல்லு. ஓகே, थैंक यू சார். அவங்கள சுத்தி என்ன இருந்தாலும் அந்த டைட்டன்ஸ் மக்கள் அதிகமா இருக்கிற இடத்தை நோக்கி மட்டும் தான் வருங்க. அந்த போட் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு குரூப் நிக்க வச்சா டைட்டன்ஸ் எல்லாம் அதை நோக்கி தான் போவாங்க. ஏரனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் அந்த கல்லை பார்த்து தான் தூக்கிட்டு போகணும். டைட்டன்ஸை நம்ம பிஸியா வச்சிருந்தோம்னா ஏரன் அந்த கல்லை ஃபாஸ்டா தூக்கிட்டு போயிடுவான். இது முன்னையும் பண்ணாங்கல்ல அது இதுல. எல்லாத்தையும் பீரங்கியால சுட்டுறலாம். அப்ப நம்ம சைட்லயே உயிர் சேதம் ஏற்படாம இருக்கும். அதுக்காக ஏரனுக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல. அது இன்னும் ரிஸ்க். அதனால எலைட் சோல்ஜர்ஸ் தான் நாம அவனுக்கு பாதுகாப்பா போறோம். அந்த வழியா வருவாங்கன்னு தெரியாது. சோல்ஜர்ஸ் தான் அதை எப்படியாவது சமாளிச்சாகணும். பிளானே ஈஸியா தான் இருக்கு. நம்ம அந்த பிளானையே ஃபாலோ பண்ணி போறோம். இந்த பிளானோட மெயின் ஐடியாவே வெறும் அசம்ப்ஷன் மட்டும் தான். டைட்டனா மார்னா கூட அவ்வளவு பெரிய கல்லை அவனால தூக்க முடியுமா நமக்கு தெரியாது. அதாவது உண்மை சொல்லணும்னா அவன் அந்த கல்லை தூக்கிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு இதுல நிறைய டவுட் இருக்கு. எனக்கும் தான் உருட்டிட்டாத நான் போய்டுவான். ஆபத்துல நிக்க வைக்கிறது நல்ல ஸ்ட்ராட்டஜி. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் இப்போ. தெளிவு இல்லாம நிறைய பேர் இறந்துரு. நம்ம கமாண்டர் சொன்னது சரிதான். நம்ம அதே ஃபாலோ பண்ணலாம். நம்மளும் நேரத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். நம்ம பேசிட்டு இருக்க கூடிய இந்த நேரத்துல ஏன்னா அந்த 50 அடி உடைச்சதால அந்த ஆர்மர் ஏதோ ஒன்று உடைச்சிருந்தாங்க நினைக்கிறேன். அதிகமான டைட்டன்ஸ் உள்ள வந்திருக்கலாம். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா சுத்தமா ஜெயிக்கவே முடியாது. நாம இதுல தோத்து போயிட்டோம்னா டைட்டன்ஸ் உள்ள வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. தைரியமான சோல்ஜர்ஸ் எல்லாம் பயத்தை ஒளிச்சு வச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் வெளியே வந்துதான் ஆகும். ஒரு சின்ன பையன் அவ்வளவு பெரிய கல்லை தூக்க முடியுமா? உண்மையாவா சொல்றாங்க? இது நமக்கு சாதகமா இருக்கும்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா? அவங்க போய் சொல்றாங்க. இவங்க சொல்றதுக்கெல்லாம் என் உயிரை தியாகம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்மள தேவையில்லாத பொருள் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம செத்து போனாலும் பரவாயில்ல. ஆனா நான் இவங்களை நம்ப மாட்டேன். அப்படின்னா அவன் தான் ஹியூமன் வெப்பனா? அப்படிதான் அவங்க எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போதைக்கு வெளியே போக மாட்டேன். நீங்க வேணா போங்க. குட் ஆஹா. நான் இங்க இருந்து போறேன். நானும் தான். நம்ம மட்டும் இருந்து இங்க என்ன பண்றது? வெளியில போகாத, இல்லனா இப்பவே முன்னா ஷூட் பண்ணிடுவேன். என்னால முடியாது. என்கிட்ட இருக்கிற நேரத்தை என் ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்ணனும். இப்போ நீ செத்து போய் அப்பயும். ஆமா, இப்போ நாம ஒரு முடிவு எடுக்கலைன்னா எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரோகிகளா, இப்பவே நான் உங்களை கொல்றேன் பாரு. டியூட்டியை ஒழுங்கா பார்க்கறேன்னா மரணம் தான். யாராவது இங்க இருந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போகலாம். என்னுடைய ஆர்டர் படி பனிஷ்மெண்ட் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. டைட்டன்ஸ் எதிர்த்து தப்பினவங்க மறுபடியும் டைட்டன்ஸ் எதிர்க்க போக மாட்டாங்கிறது நிச்சயம் தான். அது சகஜம். அப்படி நினைச்சு பயப்படுறவங்க இங்க இருந்து தாராளமா இப்பவே போயிடலாம். உங்க குடும்பத்தையும் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த கொடூரமான விஷயத்தை இருந்து காப்பாத்த நினைச்சாலும் இப்பவே நீங்க இங்க இருந்து போயிடலாம். உங்க சர்வீஸை எப்பவுமே மெஜஸ்டி மறக்க மாட்டாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. Thank you and good luck. என்னால இங்க இருந்து நகர முடியல. என் பொண்ணுதான் எனக்கு எல்லாமே. அப்பா வந்துட்டு இருக்க செல்லம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பாருங்க. மரியாசுவரை கைப்பற்றக்கூடிய ஆபரேஷன் தான் இது. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரே காரணம் உங்க சந்தேகங்களை போக்குறதுக்காகத்தான். ஆரம்பத்துல இது ஒரு ரெக்கார்ட் மிஷினா தான் இருந்தது. இதுல நிறைய பேர் இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சுதான்
தெரிஞ்சிருந்தும் அதை நாம அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம். கவர்மெண்ட் சொல்றதையும் நாம கேட்டுக்கிட்டோம். ஏன்னா நாம உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தானே அவங்க இந்த அளவுக்கு தியாகமும் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அந்த பாவம் நம்மள தான் சேரும். அந்த பழைய நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மரியாசூர் மக்கள் எல்லாம் நம்ம கிட்ட அடைக்கலத்துக்காக வந்தாங்க. ஆனா ரிசோர்ஸ் கம்மியா இருக்குங்கிறதுனால எல்லாரையும் அங்க தள்ளிட்டோம். இப்ப அதுக்கு பதில் சொல்ற நேரம் வந்துடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். மரியாசூர் மட்டும் உடைஞ்சு போயிடுச்சுன்னா மக்கள் எல்லாரும் கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. சீனாசுவர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எல்லாரையும் நாம அங்க தங்க வைக்க முடியாது. இந்த உலகத்துல மக்களே இல்லாம போயிட்டாங்கன்னா அது கண்டிப்பா நாம எடுத்த முடிவுனாலதானே தவிர டைட்டன்ஸ்னால கிடையாது. நல்லா கேட்டுக்கங்க, சுயநலமா நாம எடுக்கிற முடிவு தான் நமக்கு அழிவை கொடுக்குது. இப்ப நாம அதை தடுத்து நிறுத்தணும்னா எப்பவுமே நம்மளால அது முடியாது. நாம எல்லாரும் சாகணும்னு இருந்தா எல்லாரும் ஒன்னா இங்கேயே சாவோம். கரெக்டாக பேசுகிறாரு. போய் இப்போ நான் ஃபேமிலி நிற்கிறேன், ஃபேமிலியோட சாக போகிறீங்க, அவ்வளோதான், எல்லாம் போகும். நான் டைட்டனா உருமாறினதுக்கு அப்புறம் அந்த பெரிய கல்லை என்னால என்னோட சக்தியை வச்சு தூக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அட்லீஸ்ட் நான் அதை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். யார்கிட்ட சொன்னாலும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன, நான் என்னோட முழு சக்தியை பயன்படுத்துறேன். இவங்களுக்காக, இங்க இருக்க எல்லாருக்காகவும். என்னோட வேலை இல்ல, என்னுடைய கடமை அவங்க என் மேல வச்சு நம்பிக்கையை நிறைவேற்றுறது தான். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம். ஆமாம், எல்லாரும் அதை பார்க்கணும். நல்லது, நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. உங்களை ஒரே ஒரு மிஷனுக்காக தான் அசைன் பண்ணியிருக்கோம். எரன் ஏகருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இந்த மிஷன்ல என்ன ரிஸ்க் வந்தாலும் சமாளிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்க வேலை தான் மற்ற வேலையை விட அதிகமான ரிஸ்க் அப்படிங்கிறது. ஜெயிக்கிறதும் தோக்குறதும் உங்க கையில தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மனித இனத்துக்கு வெளிச்சம் கொண்டு வரதே நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கண்டிப்பா. உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கா சார்? அரேன் எங்களை நம்பி இறங்குறதுக்கு? ரிகோ அமைதியாரு. மன்னிச்சிடுங்க, எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், அவன் கிட்ட டைட்டனோட அபரிமிதமான சக்தி இருக்குங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அவனால இதை பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல. அவனால கல்ல தூக்க முடியல, இல்லைன்னா டைட்டனாவே மாறிட்டானா. அர்த்தமே இல்லாம பல பேரோட வாழ்க்கை பறி போயிடும். நீங்க சொல்றது நல்ல பாயிண்ட். ஒண்ணு பண்ணுவோமே, டைட்டன்ஸ் கிட்ட போய் எங்களை சாப்பிடுங்கன்னு நாமளே சொல்லிடுவோம். பர்சனலா இந்த ஐடியா ரொம்ப மோசமா தான் இருக்கு. நான் எப்பவுமே தோத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது பழைய போயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? முதல் நாள்ல இருந்தே தோத்து போற சைட்ல தான் நான் இருக்கேன். ஸ்டபர்னா இருக்கிற வயசான ஆளுதான். எவ்வளவு மோசமான பிளானா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு தடவையாவது நம்ம ஜெயிச்சா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். துவாக்குறது பழக்கப்பட்டது தான், ஆனால் ஜெயிச்சிட்டா அப்படின்னா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அந்த பையனோட சக்தி எந்த அளவுக்கு வலிமையானது நம்ம யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றது. சார், நல்லா தெளிவாக பேசுகிறாரு. ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. EN Dietrich. இது நெகட்டிவே பார்த்து பாருங்க, நெகட்டிவ் தான் தோணுது. Beta B Arm. நீங்க தான் கேரிசன் ரெஜிமெண்டோட பெஸ்டான சோல்ஜர்ஸ். மனித இனத்துக்காக இதுல ஜெயிச்சுட்டு வாங்க. எக்ஸலென்ட். ஏன் நீதான் இந்த ஸ்குவாடோட லீடர். ஆன் சைட் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நீதான் பொறுப்பு. இவங்க 3 பேர் ஒரு ஸ்பெஷல் போல. அது கொஞ்சம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனக்கும் தான். ப்ளீஸ் சார், இந்த பொறுப்பை வேற யார்கிட்டயாவது கொடுத்துருங்க. இல்ல இல்ல, உனக்கு ஆல்கஹால்னா பிடிக்கும் இல்ல, கரெக்டா? சார், உனக்கு அதுல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு நல்லா தெரியும்ல. சரி, சொல்றது புரிஞ்சுதா? சார், ஏதோ கோடு வேர்டு வச்சு பேசுறாரு. என்ன மன்னிச்சிரு ஏரன். எனக்கு தோண ஐடியாவுக்கு மட்டும் தான் நான் சொன்னேன். உன்னை மாட்டி விடணும்னு எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. கொஞ்சம் வாயை மூடுறியா? உங்ககிட்ட பிளான் போடுற திறமை இருக்கு. நீ என்ன விட நல்லாவே போடுவ. நான் உன்னை நம்புறேன் ஆர்மன். ஏரன், எனக்கு அதெல்லாம் வர தேவை தெரிஞ்சு கிடையாது. வாயே தரக்கூட மாட்டேன். தான் இருக்கணும், அவ்வளவுதான். முடியவே முடியாது. நான் உன்னை தனியா விட மாட்டேன். என்னால இன்னொரு தடவை உன்னை நான் இழக்க முடியாது. சொல்லல. நான் இததான் பண்ணணும்னு சொல்றேன். அதை விட முக்கியமான விஷயம், நீ ஒண்ணு என்னோட அம்மா இல்ல. ஆக்கர்மன், ஏரனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிற பேக்கப் ஸ்குவாட்ல நீ இருக்கணும். எங்களுக்கு உன்னோட ஸ்கில் தேவை. தயாரா இரு, நாம இங்க இருந்து கிளம்பலாம். இப்போ என்ன பண்ணுவேன்? போயிட்டு வர ஆர்மன். நான் வர வரைக்கும் உயிரோட கண்டிப்பா நீயும் தான். ஆஹா
கல்லை வச்சு ஓட்டையை அடைச்சிருவேன். நாங்க உன்னை நம்பலாமா? எஸ் சார், நான் உங்களை கைவிட்ட மாட்டேன். உன்னால இதை பண்ண முடியும் நீ நம்பிக்கையோட இருக்கியா? நான் பாத்துக்கிறேன். விடுங்களேன். நம்பிக்கை நான் தான். மட்டும் உங்ககிட்ட என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன். நீ உன்னோட வேலையை பாரு, நான் என்னோட வேலையை பாத்துக்கிறேன். ஓகே? இப்ப தேவையில்லாம சண்டை போடாதீங்க. சண்டை போடுறமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க என்ன நினைக்கிறோம்னு உங்ககிட்ட சொல்லட்டுமா? மக்களை காப்பாத்துற பொறுப்பு ஒரு சின்ன பையன் கிட்ட இருக்குன்னு சொன்னா நம்ப முடியல. எல்லாரும் பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாம அந்த பெரிய கல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் லீடர், அவர் சொல்கிறோம் தான் கேட்கணும். எந்த டைட்டல்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த டீகாய் பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹீரோன்னு நினைச்சு எதையும் பண்ணிடாதீங்க. நம்ம டவுனோட கார்னர்ஸ்க்கு டைட்டன்ஸ் வரணும், அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை காப்பாத்திக்க மட்டும் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுங்க. நீ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ ஏரன். எந்த தப்பு பண்ணிடாத. ஏன்னா இந்த ஆபரேஷன் பண்ற நிறைய சோல்ஜர்ஸ் இதனால இறந்து இல்லை, போயிடுவாங்க. ஃபுல் ரிஸ்க். அவங்க உயிர் உன் கையில தான் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன்ஸ், லிeutenants, பியான்ஸ் அவங்க எல்லாரும் சோல்ஜர்ஸ் தான். சாகிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, உயிரோட இருக்கிறவங்கள தான் பகல காயா வச்சு முன்னேறி போறோம். இவ்வளோ பேர் போயிட்டா திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் Hold position. Get ready. Break away. அவங்க எல்லாருக்கும் கனவு, நம்பிக்கை, பயம்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் பேரும் இருக்கு. அலியோசா, டாமினிக், ஃபீனே, இசபெல், லூட்விக், மார்டினா, குயிடோ, ஹான்ஸ் யாரும் பகடக்காய் கிடையாது. அவங்களும் மக்கள் தான். அவங்களோட ட்ரைனிங் பீரியட்ல இருந்து மற்ற கேடட்ஸோட ஒரு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு முடிவா இருக்கலாம். ஒரே நிமிஷத்துல அவங்களோட குடும்பமும் அழிஞ்சு போச்சு. உன்னோட விஷயம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல யாரன். உன்னோட கன்சர்ன் ஒன்றே ஒன்றா தான் இருக்கணும். யார் இறந்தாலும் சரி, அவங்களோட இழப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் சொன்ன விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. உன்னை நோக்கி எது வந்தாலும் அது சீரியஸா எடுத்துக்கோ. சரி. நல்லா பேசுகிற கேள்வி. ஏய், கண்டிப்பா இதோட நடத்தி காமிக்கலாம். கடந்த 100 வருஷத்துல டைட்டன்ஸோட மனுஷங்க ஒருபோதும் மேல நின்னதே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அந்த மான்ஸ்டர்ஸ் நம்மளை நோக்கி வரும்போது வயது நிறைய பேர் போயிட்டோம், நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. அவங்க அபகரிச்ச இடத்தை ஒதுக்கி வச்சுட்டோம். இருந்தாலும் நாம ஜெயிச்ச ஒரு புதிய வரலாறை உருவாக்கலாம். இன்னைக்கு தான் அந்த நாள். எதிரிகள் நம்மகிட்ட பறிச்ச இடத்தை நாம மீட்டெடுக்க போறோம். இதுதான் அந்த இடம். வேலையை முடிச்சுட்டோம். முதல் தடவையா டைட்டன்ஸை எதிர்த்து நாம ஜெயிக்க போறோம். அது எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். லாரா சிக்னல் கொடுத்தாச்சு. சார், எலிட் ஸ்குவாட் அவங்களுடைய ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். நாம ஏற்கனவே டைட்டன்ஸ் தாக்கி ஒதுக்கி வச்ச நிலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஆனா இது வெற்றிக்கான நம்பிக்கை சின்னம். ராஸ்ட் சிட்டி மற்றும் மக்களுக்கு வா, பயங்கரமா இருக்கு. கேம் போகிற மாதிரி கூட வந்து சேரும். இந்த விஷயம் நம்ம வெற்றி அடைவோம்னு நம்புங்க. மாறி முழு உருவம் வந்திருக்கா? ஃபுல் ஸ்கின் இருக்கு. ஐயோ, அவன் சைஸ்க்கே அந்த கல் இருக்கே. அந்த கல்ல அவனால தூக்க முடியுமா? தெரியல. ஆனா அவனோட தைரியத்தை வச்சு பார்க்கும்போது அது அவனால முடியும். அவனால பண்ண முடியும்னு தோணுது. ஏரன், ஏய், ஏய், ஐயோப்பா. ஏய், ஏங்க இவங்க நம்மளுக்கு அட்டாக் வர விடாம பண்ண மாட்டாங்க போல இருக்குது. கிளைமேக்ஸில் திடீர்னு அவன் அட்டாக் பண்ண பகீர்னு ஆகி போச்சு. கரெக்டாக அந்த லாஸ்ட் எண்டில் இந்த மாதிரி வச்சா என்னன்ட்டு இது எடுத்துக்கிறது. எப்பவுமே நம்ம ஒன்று யோசிச்சு நம்ம பாட்டு ஒன்று நடந்து திடீர்னு ஒன்று நடக்கும்போது எப்படி இருக்கும்? பகீர்னு ஆயிடுச்சுங்க அது. இல்லை எதுக்கு அப்படி பண்ணானே தெரியல. ஒருவேளை அவளை இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு பண்ணுறானா, எதுவும் ஆயிடக்கூடாது இங்கே எதாவது பண்ணிட்டு இருக்கும்போதுன்ட்டு அப்படின்னு நினைக்கிறானு தெரியல. பைப்பில் முறைச்சிக்கிட்டு வர பண்ணுறான் அது.
அப்புறம் ஃபேஸ் அப்புறம் கொடூரமா வச்சுட்டு பண்ணதுனால என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது இது பார்க்கறதுக்கு. புரியல. இங்கே இருக்கக்கூடாது, இவங்க சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு அதுக்கு ஏன்டா அப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. சரி டைட்டனாக மாறினா அந்த பிகே தான் இருக்குமா, இல்லை ஏதாவது உள்ள எதனா நடந்துட்டு இருக்கா, அது என்ன கண்ட்ரோல் எடுக்குதான்ற மாதிரி ஒரு பயம் வந்துச்சு. இப்போ இங்கே நினச்சி போனதே வேறு. இத்தனை பேர் நம்பிக்கை சொல்லி இவ்வளோ இது சொல்லி இவ்வளோ பேசி அந்த கல்லுக்கு போய் சேர்த்துறான்னு பேசுனா, இங்கே வேற ஒன்று நடந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாமே பிளான் சொதப்பிக்கும். அவ்வளோதான். ஒரு கமாண்டர் சேர்த்து எல்லாம் சேர்த்து முடிச்சிருவாங்க. அவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை பண்ணியிருக்காரு, இத்தனை பேர் உயிர் வச்சிருக்காங்கன்றப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரம் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன், இல்லைன்னா அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆயிடாது. எனக்கு எரன் மேல நம்பிக்கை இருக்கு. அது என்னதான் கண்ட்ரோல் எடுக்க பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவன் விட மாட்டான் தான் நினைக்கிறேன். அவன் இது பண்ணிடுவான். ஆனா எப்படி தூக்க போறான் வைக்க போறான்னு எனக்கு அதுக்குள்ள அவன் வச்சு வின் பண்ணி மக்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு நம்பிக்கை வரும்ல, அந்த எபிசோடுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அதாங்க இதெல்லாம் யோசிச்சிருந்தேன். லாஸ்ட்டாக அவன் குத்துன ஒரு பஞ்சில் மொத்தம் அப்படியே பஸ்ஸுக்குன்னு ஆகி போச்சு. என்னடா இது வேற ஒன்று நினச்சிட்டப்போ இது ஒன்று நடந்துச்சுன்றப்போ இப்போ ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அது ஓகே, இது அவள் காப்பாற்றுறதுக்காக இருந்தால் ஓகே, வேற ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கஷ்டம்தான். அன்றைக்குமா இதை உடச்சது அந்த 50 அடி அந்த டைட்டனா இல்லை அந்த ஆர்மன் டைட்டன் ஒன்று இருக்குது, அது உடச்சதான்னு தெரியல. இவன் சைஸ்க்கு அந்த கல் இருக்குது. நான் கூட ஓரளவுக்கு இருக்குன்னு பார்த்தா கரெக்டாக அவன் என்ன ஹைட்டுக்கிறானோ அந்த ஹைட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது தூக்க முடியுமான்னு டவுட்டு தான். பார்க்கலாம். ஒரு மாதிரி எல்லாமே தெரியல டவுட்டாக என்னென்ன தான். ட்விஸ்ட்னு வச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ ஆர்மரோட ஹைட்டும் இவன் ஹைட்டும் ஒன்று தானா, இல்லை இவனோட அது கொஞ்சம் ஹைட்டான்னு தெரியல. அந்த கல்லு உடச்சிட்டு வந்தது அது ரெண்டும் நேரில் நிற்கும் போது தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இல்லைப்பா, அது எனக்கு தெரிஞ்ச பெருசுன்னு தான் பெருசு நினைக்கிறேன். தான். இதெல்லாம் சின்னதாக தான் தெரிஞ்சது அது முன்னாடி. இது அதாவது உடம்பாலையும் சரி அந்த ஹைட்டு கொஞ்சம் கம்மி இருந்தாலும் பல்கான ஒன்று. இதை இப்போ இவனோட கம்பேர் பண்ணால் அது ஒரு 3 மடங்கு 4 மடங்கு சேர்த்த மாதிரி இருந்துச்சு. அது உடம்பே வேற மாதிரி அதுக்கு. ஸோ அது கம்பேர் பண்ணுறப்போ இவன் அதோட லோ மாதிரி தான் தெரியுது. பட் இது பார்க்கலாம், இவனுக்கு ஒரு வெறி இருக்கு இல்லையா, அந்த வெறியில் ஏதாவது பண்ணிடுவான்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அந்த பஞ்சு தான் இப்போ டவுட்டாக இருக்குது. அது பார்க்கலாம். எனக்கு என்னன்னா இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க, இந்த டீமு கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் நம்ம லிவே டீம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல. அவங்களுக்கு தகவல் போய் மேபி அவங்க வந்தால் இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. கமாண்டர் வந்து அவங்களுக்கு கூப்பிடுவார், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, நான் அப்படிலாம் யோசிச்சேன். இல்லை பட் இது டைம் இல்லைன்றனால டக்குன்னு இவங்களை வச்சே போகுது. மேபி நான் அந்த டீம் வந்துச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்ற மாதிரி தான். ஏன்னா அவங்க தைரியமாக இருக்காங்க, அவங்க இதை பற்றிலாம் கவலைப்படுறதா, எது சொன்னாலும் ஓகேன்ற மாதிரி விளையாடுறாங்க அது கூட. அதனால அவங்க வருவாங்கன்னு நினச்சேன். பட் அப்படி நடக்கல. ஆனா அவங்க வந்துட்டானா அவங்களே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க, ஆளே தேவையில்ல. ஆனா அவங்களே பண்ணிட்டு இருந்தா இவங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்து இவங்க எப்படி அதை கத்துக்கிறது, அதனால இவங்களை வச்சுதான் பண்ணுவாங்கன்னு தோணுது. அது இல்லாம அவங்க தேடி போய் கொலை பண்றாங்க டைட்டன்ஸ். அவங்களும் அதுல பிஸியா இருக்கிறதுனால இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனா எனக்கு ஆசையா தான் இருக்கு. அது அந்த டீம் இந்த டீம் சேர்ந்து பண்றதுக்கு எப்போ வரும்னு ஆசையா தான் இருக்கு. அதான் இது வேற டிபார்ட்மெண்ட் இல்லையா, அவங்களோட வேலை வந்து வெளியே போய் யாராவது எங்கன்னு இருக்கா அதெல்லாம் பார்த்து அந்த வேலை அவங்களது போல இருக்கு. இவங்க வேலை பாதுகாக்கிறது, சௌரை பாதுகாக்கிறது, உள்ள இருக்க மக்கள் பாதுகாக்கிறதுன்னு இவங்களோட வேலையாக இருக்குது. பட் ஆனால் இப்போ இந்த விஷயம்லாம் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி டைட்னே ஒன்று ஹெல்ப் வந்து இது பண்ணுன்றப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா, அதை வச்சு ஒன்று பண்ணலான்ட்டு. மேபி அந்த டீம் சப்போர்ட் பண்ணால் நல்லாவும் தோணுது. அது பார்ப்போம். தெரியல, வந்தாலும் வரலாம் அவங்க இல்லை. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.